வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி சொன்ன மாதிரியே நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங், ஃபுல் டிஜிட் வின்னிங் கொடுத்துருந்தோம். புரியுதுங்களா? இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் அழகாக வந்துருந்துச்சு. பார்த்தீங்களா? நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது அப்படியே வந்துச்சா. நம்ம என்ன சொன்னோம், 2 6 8 கண்டிப்பாக வரும், வராமல் போகாது. கண்டிப்பாக நமக்கு அந்த மாதிரி தான் மெத்தேடு. 2 6 8 செம்மையாக வரும். அதே மாதிரி 8 அதாவது 8 7 3 இதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இந்த 2 நம்பருமே அருமையாக வரும். அது போக 6ஆம் நம்பர் கன்ஃபார்மாக வரும்னு சொல்லியிருந்தோம். அதை தான் ஆடிக்காங்க. மாற்றி அடிக்காங்களான்னா இல்லை. சரிங்களா? என்ன ஆடிக்கிறாங்க பாருங்கள். நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 3ஆம் நம்பர் கொடுத்தோமா. நேற்று என்னாம் தேதி 27, சரிங்களா, 28ஆம் தேதி கொடுத்துருக்கோமா. 28ஆம் தேதி நமக்கு என்ன கொடுத்துருக்குறோம், அக்ஷயாவோட கம்பெனி. அக்ஷயா கம்பெனி என்ன இருக்குது, 662வது குழுக்கள். இதில் நமக்கு என்ன கொடுத்தோம், ஏ போர்டு 3ஆம் நம்பர் கொடுத்தோம். வந்துச்சா 3ஆம் நம்பர் வந்துடுச்சு. ஏன் வந்துச்சுன்னா 3ஆம் நம்பர் தான் வரும். அதாவது 8 7 3 கொடுத்தோம். அந்த மாதிரி தான் வரும். இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 8 7 3 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 3ஆம் நம்பர் தான் வரும். 3ஆம் நம்பர் வந்துருச்சு. சரிங்களா? அதே மாதிரி 6ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி ஆல் போர்டு கொடுக்கும்போது அது தெளிவாக சொல்லியிருந்தோம். 6ஆம் நம்பர் வந்து கண்டிப்பாக வரணும். அதே மாதிரி சி போர்டில் என்ன சொன்னோம், 2 6 8 2 6 8 வந்துருச்சா. 2ஆம் நம்பர் வந்துருச்சு. 8ஆம் நம்பர் வந்துருச்சா. 8ஆம் நம்பர் தான் இந்த இடத்துல வைப்பாங்க, வேறு எதுவும் வைக்க மாட்டாங்க. சி போர்டு. சரிங்களா? சரிங்க. நீங்கள் இது இப்படி கொடுக்குறீங்க. இதே மாதிரி நீங்கள் ஆல் போர்டு கொடுத்தீங்கன்னா, ஏஸ் ஆல் போர்டு அதே தான் கொடுத்துருக்கேன், மாற்றி கொடுத்துருக்கேனா? இல்லை. 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் வரும்னு கொடுத்தோம். ஆல் போர்டில் 68ன்னு வைங்க, இல்லைனா 33ஆம் நம்பர் சேர்த்துங்க. 8 அல்லது 3 அப்படிங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆயிரும். நீங்கள் இதுக்குள்ளேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறதா என்னுடைய கருத்தாக இருந்துச்சு. 6 8 3 இதுக்குள்ளேயே மேட்ச் ஆயிரும். வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. நீங்கள் தைரியமாக எடுங்க. அதுவும் குறிப்பாக சி போர்டு 8ஆம் நம்பர் எடுங்க அப்படின்னு கொடுத்தோம். 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் வரணும். இந்த இடத்துல நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் நம்பர் நம்ம கன்ஃபார்மாக தான் கொடுத்தோம். 6ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஏ போர்டில் எதிர்பார்த்தோம். நான் வந்துருச்சானா. ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்தேன் 68ன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அப்படி இல்லைன்னா 3ஆம் நம்பர் வச்சு இப்படி மாற்றி கொடுத்து எடுத்து பாருங்கள். இந்த 3 நம்பருக்குள்ளே வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத எதிர்பார்க்குறோம். இந்த 3 நான் சொன்னாலும் நான் எதிர்பார்க்குற நம்பர் வந்து 3 நம்பருமே வரும்னு எதிர்பார்த்தோம். வந்துருச்சு. அதுக்குள்ளேயே தான் வந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம 6 8 3 இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிருச்சு. அருமையான ஒரு நீங்கள் இதுக்குள்ளேயே தான் வந்துடும். வேறு எதுவும் வராது. நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். சரிங்களா? அதே மாதிரி தான் இன்றைக்கி கொடுத்ததுலேயும் நேற்று கொடுத்ததுலேயும் சி போர்டு மாற்றி கொடுத்தோம்னா இல்லை. சி போர்டு என்ன கொடுத்துருக்கு, 8ஆம் நம்பர். ஏ போர்டு என்ன கொடுத்துருக்கு, 3ஆம் நம்பர். 7க்கு 3 அதே மாதிரி 6க்கு 8. அதாவது 2 6 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். 2 6 8 எப்போயுமே கொஞ்சம் எவர் கிரீன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். வேறு எதுவும் வராது. சரிங்களா? அது தெரிஞ்சதுனால தான் நம்ம கொடுக்குறோமே, தெரியாமல் நம்ம கொடுக்குறது இல்லை. சரிங்களா? தெரிஞ்சதுனால தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா உங்களுக்கு 2 6 8 தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். வேறு எதுவும் வராது. நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் 3ஆம் நம்பர் வந்தால் உங்களுக்கு 312. சரிங்களா? அதான் நேற்று சொன்னால் 312 வரணும். அப்படி இல்லை அப்படின்னா 612. 312 நமக்கு வந்துருச்சு. ஏற்கனவே சொல்லணும் 212ங்கிற நம்பர் எனக்கு ஏற்கனவே ஆட்டத்தில் இருக்குது. நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி அடுங்கணும். அதே மாதிரி தான் 268 நம்ம அதே ஏற்கனவே கணக்கில் இருக்குது. அதே நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம். அதே நம்பர் தான் ஆடினாங்க. வேறு எதுவும் ஆடலை. சரிங்களா? ஒரு செம்மையாக ஒரு வின்னிங் தான் வந்துருச்சு. கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங். நாளைக்கும் கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்கும். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கொடுக்குற நம்பர் 2 நம்பரும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறோம், மாற்றி கொடுக்கல. செம்மையாக வின்னிங் வரும். இன்றைக்கி எடுத்த மாதிரி நாளைக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். அதில் குறிப்பாக நாளைக்கு வந்து நம்முடைய ஃபேவரட் கம்பெனி வின் கம்பெனியோட இருக்குது. அதில் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி 29/7/2024 வின்னுடைய 800வது குழுக்கள். சரிங்களா? இதில் போன வாரம் நமக்கு வின்வின் என்ன கொடுத்தாங்க அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு வந்துடும். போன வாரம் வின்வினில் 355 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க. சாரி 353 கொடுத்துருக்காங்க. இந்த 353 கணக்கு வச்சு நம்ம இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, இன்றைக்கி 962 அப்படிங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. இதுதான் நமக்கு ட்ரையல் நம்பராக இருந்துச்சு. அது போக இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு 368. சரிங்களா? 368 நம்ம இன்றைக்கி நேற்று டபுள்ஸ்னு சொல்லி இந்த டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி வந்தால் நமக்கு என்ன ஒரு நேற்றே கொடுத்தோம், 3ஆம் நம்பர் அல்லது 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர். அதனால தான் 2 நம்பருமே நம்ம உள்ளே வச்சு கொடுத்தோம். புரியுதுங்களா? 2 நம்பருமே உள்ளே வச்சு கொடுத்துருக்கு. பார்த்தீங்களா? இந்த 2 நம்பருமே உள்ளே வரும். அப்புறம் டபுள்ஸ் எதிர்பார்த்தா நம்ம இந்த 2 நம்பரையும் உள்ளே கொண்டு வந்தோம். இப்போ அதே இடத்துல சேம் மேட்ச் ஆகிருக்கு. வேறு எங்கேயும் மாற்றி மேட்ச் ஆகிருக்கா? இல்லை தானே. இப்போ 3ஆம் நம்பர் ஏ போல் வந்துருச்சு, சி போல் 8ஆம் நம்பர் வந்துருச்சு. அப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னோம், டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருந்தால் இந்த மாதிரி வரலாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ 2 நம்பருமே சேம் உள்ளே வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம கணக்கு வந்தது நமக்கு டபுள்ஸ் கணக்கு தான் வருது. ஏன்னா நமக்கு டபுள்ஸ் வருதுன்னு நமக்கு ஒரு நம்பர் ஏ போலில் 3ஆம் நம்பர், பி போல் சி 8ஆம் நம்பர் காமிச்சதுன்னா, இது ஒவ்வொரு டபுள்ஸ் வரப்போ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காமிச்சிடும். டபுள்ஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா, இப்போ வந்து பி போலில் 3ஆம் நம்பர் வருதா, அதே மாதிரி சி போல்லையும் 3ஆம் நம்பர் வரும். அப்படி வந்துச்சுன்னா
அப்போ வந்து 8ஆம் நம்பர் வரும். 8ஆம் நம்பர் வந்துச்சுன்னா என்ன ஆகும், இப்போ நம்ம 2 நம்பரையும் ஒரே மாதிரியே கன்சல்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏ போர்டில் 8ஆம் நம்பர் கிடைக்குதுங்க, அப்போ இதே மாதிரி பி போர்டில் வந்து உங்களுக்கு 3ஆம் நம்பர் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் ஆடுவாங்க, அது மாதிரி தான் வரும். நீங்கள் கணக்கு காமிக்கும் போதே அப்படி தான் காமிக்கும். ஒவ்வொரு நாளைக்கு நமக்கு இப்படி காமிக்கும், அப்படி டபுள்ஸ் வந்து விழுந்துடும். அதுதான் மேட்ரு. அது மாதிரி தான் நம்மளும் எதிர்பார்க்கும். டபுள்ஸ்க்கான வாய்ப்பு நம்ம அந்த கணக்கில் தான் எடுக்கிறோம். அது மாதிரி தான் நமக்கும் காமிக்குது. பார்த்தோம்னா சூப்பராக வரும், வின்னிங் வரும், அது டபுள்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். பட் சேம் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல. நம்ம கொடுத்த நம்பர் சேம் நம்பர் தான். 3ஆம் நம்பர் ஏ போர்ட்லையும் சி போர்டில் 8ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன நினச்சோன்னா 6க்கு 2க்கு 6 நேற்று தான் கொடுத்தேன். 2க்கு 6ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி 6க்கு 8ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், வேறு எது வராது. சரிங்களா. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வின்வின் கம்பெனியோட 800வது ட்ரா. சரிங்களா. இந்த 800வது ட்ராவில் நமக்கு நாளைக்கு என்னங்க மேட்ச் ஆக போகுது, நாளைக்கு என்னங்க வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 29/7/2024 800ல் நமக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் சரி, அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து 353 தான் போன வாரம் அடித்தாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம ஓவரால் பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு என்ன வரும்னா, ஏ போர்டு நம்ம ஒரு சில நம்பர்கள் கொடுக்குறோம், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதை நீங்கள் அப்படியே வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுதான் வந்து உங்களுக்கு சிறப்பான வின்னிங் இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே இங்கே பிரித்து கொடுக்காம ஸ்ட்ரைட்டாக கொடுக்குறோம். நம்ம வந்து சொல்லி தான் கொடுக்குறோம். அதாவது ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம வந்து இந்த மாதிரி 8ஆம் நம்பர்னா 8ஆம் நம்பர் சி போர்டில் வருது, பி போர்டில் கொஞ்சம் மேட்ச் ஆகி மாற்றி வந்துச்சுன்னா அதில் வந்து நமக்கான கன்ஃபார்மாக என்னென்ன கொடுத்தோம்னா 6 8ங்கிறத கொடுத்தோம். அதில் மாற்றமே இல்லை. சரிங்க. அதே மாதிரி 6 3 8 3ங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். இங்கே கொடுத்ததை நம்ம மாற்றி கொடுத்தோமானா இல்லை. பார்த்தீங்களா. இதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே கொடுக்குறது அங்கே கொடுக்குறது மேட்ச் கணக்கு எப்படி வருதோ அதான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் நாளைக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் அப்படியே நீங்கள் அப்படியே நீங்கள் வருஷ பிரகாரம் வச்சால கூட ஓரளவுக்கு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பர். என்னங்க 5ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து 665ன்னு வருது கணக்கு. என்ன கணக்கு அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருது பாருங்கள், 5 6 6 அப்போ 566. அப்படி இந்த 566 தான் நம்ம என்ன பண்ணுறோம், நாளைக்கு இங்கே கொடுக்குறோம். 566 ஏ போர்டு 5ஆம் நம்பர் வச்சாங்கன்னா 566 அப்படின்னு 5ஆம் நம்பர் இங்கே வந்துடும். 566 அந்த மாதிரி மெத்தட் வருது. அது மாதிரி எதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள். 5ஆம் நம்பரை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். 5ஆம் நம்பர் 3க்கு 5ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி 5ஆம் நம்பரும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் அப்படின்னா 7 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். அது மாதிரி எது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா. வந்தால் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 9ஆம் நம்பர் உள்ளே வருது. அது மாதிரி 9ஆம் நம்பர் எது உள்ளே வருதான்னு பாருங்கள். உள்ளே வந்துச்சுன்னா 966 அப்படின்னு நம்பர் வருது. அது மாதிரி எதுவும் கணக்கு பார்த்துங்க. 966ங்கிற நம்பர் எனக்கு ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. ஏன்னா 944 நம்பர் கொடுத்தாங்க. அதை கணக்கு பண்ணி 966ன்னு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது கணக்காக இருக்குது. சரிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது வருதா, 9ஆம் நம்பர் பேசிக்காக வருதான்னு பாருங்கள். ட்ரையல் நம்பரில் ஒரு 9ஆம் நம்பர் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 9ஆம் நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ரொம்ப மாலை வந்துச்சு. கிட்டத்தட்ட காரணியா ப்ளஸ் 530 18 வந்துச்சு. அதுக்கப்புறம் 9ஆம் நம்பர் வந்துச்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா எந்த போர்ட்லையுமே வைக்கலைங்கிறத உண்மையான விஷயம். கண்டிப்பாக 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஏன்னா 23ங்கிறது ஒரு பெரிய வின்னிங் நம்பர் தான். அதே மாதிரி 10 அப்படிங்கிறது பெருசு. ரெண்டுமே வந்து நமக்கு பி போர்ட்லையும் சரி, அதே மாதிரி ஏ போர்ட்லையும் சி போர்ட்லையும் சரி நமக்கு 9ஆம் நம்பர் வராமல் பெண்டிங்கில் நிற்கிது. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி கண்டிப்பாக வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதே சேம் டைம் வந்து நமக்கு என்ன சொல்லணும், நேற்று 6ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் வரும். அதோட பெண்டிங் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா. நம்ம 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம். அது மாதிரி வரணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் 8ஆம் நம்பர் நமக்கு வந்து ஆடி இருந்தாங்க. அது கணக்கு தான் நமக்கு இன்றைக்கி சொல்கிறோம். அதே மாதிரி 5ஆம் நம்பர் பேஸாக நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி 9ஆம் நம்பர் பேஸாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் எனக்கு கணக்கில் வருது. உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க. அதே மாதிரி பி போர்டு பொறுத்த வரைக்கும் பி போர்டு நம்ம என்ன எதிர்பார்க்கணும், 6ஆம் நம்பர் திரும்ப அதே இடத்துக்கு வருதுங்க. இதான் உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள். நான் நினைக்கிறேன் 6ஆம் நம்பர் இங்கே திரும்ப வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். 661 அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. 6 + 1 6 1 அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு 661 அப்படிங்கிற நம்பர் எது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக 761 வந்திருக்கு. அதே 67661 அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இங்கே இருக்குல்ல, 761 வந்துருச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 6ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா 667 வரக்கு 1 அப்படின்னு வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா. அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். அந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் மறுபடியும் அதே இடத்துல வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. சரிங்களா. ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு. அதே மாதிரி பி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் நினைக்கிறேன்னா உங்களுக்கு 162 அப்படிங்கிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி 162க்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மேலே ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, 6 2 1 அதை கனெக்ட் பண்ணி நம்ம மறுபடியும் அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள். இப்போ ஒன்று இருக்குல்ல, 1 2 6 சரிங்களா. அதே மாதிரி 1 6 2 வைக்கிறதுக்கு 2ஆம் நம்பர் தூக்கி இங்கே வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம மறக்க முடியாது. அதையும் தூக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி வரும். வரக்கான வாய்ப்பு இருக்குது. 52 92 அப்படிங்கிற மெத்தடில் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் கிடைக்கிது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி
சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய 4ஆம் நம்பர் ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. சி போர்டில் யாருக்காச்சும் மேட்ச் ஆகுது அப்படின்னா போர்டு கட்டுறதா இருந்தால் 4ஆம் நம்பர் போர்டு கட்டலாம் கண்டிப்பாக வரும். ஏன்னா 2, 6, 4ங்கிறது எப்போயுமே எவர்கிரீன் நம்பர். 2, 6, 4ங்கிறது எப்போயுமே எவர்கிரீன் நம்பர். நீங்கள் வேணால் தெளிவாக பார்த்துங்க அந்த மாதிரி வருதா அப்படின்னு. அந்த வரிசையாக அது ஒரே மாதிரி கோர்வே வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இது ஒரு 3 நம்பருமே பிரிக்க முடியாத நம்பர். அதாவது 2, 6, 8, 4ங்கிற நம்பரை பிரிக்கவே முடியாது. 2 ஜோடி சேர்ந்துருச்சுன்னா பிரிக்க முடியாத ஒரு நம்பராக இருக்கும். அதனால தான் தொடர்ச்சியாக அது வருது. அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. மேபி 4 நம்பருக்கான 8க்கு 4, அதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா எப்போயுமே வந்து நமக்கு 2க்கு 6, அதே மாதிரி 6க்கு 8, 8க்கு 4 இந்த மாதிரி வரிசையாக மெத்தட் வரும். அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். சரிங்களா? அந்த மாதிரி வந்தால் கூட நாளைக்கு சி போர்டில் தான் 4 நம்பர் வரணும் அப்படிங்கிற கணக்கு. யாருக்காச்சும் சி போர்டில் போர்டு கட்டணுங்க இல்லை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்டு கட்டுவாங்கன்னா நீங்கள் போர்டு கட்டலாம். போர்டு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம சொன்னதான் கண்டிப்பாக நீங்கள் சி போர்டு 8ஆம் நம்பர் போர்டு கட்டலாம் நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம். வேறு எதுவும் கொடுக்கல. சரிங்களா? அது மாதிரி தான் நம்ம இன்றைக்கி முடி கொடுக்குறோம். நாளைக்கு அதே தான் 4ஆம் நம்பர் போர்டு கட்டலாம். போர்டு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருது அப்படின்னு. அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர். ஏன் 3ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன்று 4ஆம் நம்பர் வேணும் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சுற்றி வரும்போது ஒரு 4 நம்பர் ஒன்று கணிக்கிறேன் அப்படின்னா 4 நம்பர் மட்டுமே அங்கே வருமா அப்படின்னா இல்லை கொஞ்சம் முன்னாடி நின்றுச்சு அப்படின்னா கூட 3 நம்பர் தான் வந்து விழுகும். இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம என்ன கணிக்கிறோம் ஒன்று வந்தால் 4 நம்பர் வரணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணிக்கிறேன். அப்போ கொஞ்சம் மிஸ் ஆகி போயிடுச்சு முன்னாடி நின்றுச்சு அப்படின்னா 3ஆம் நம்பர் தான் வரும். அப்படி பார்க்கும்போது நமக்கு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். சரிங்களா? அந்த மாதிரி உங்கள் கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி 0க்கான வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ஒரு ஸ்பெஷலான வின்னிங் தான். அருமையான ஒரு வின்னிங். நம்ம எப்படி கணிக்கிறோமோ அந்த மாதிரி தான் வந்து விழுகுது. அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு நாளைக்கு ஒரு செம்ம வின்னிங் இருக்குது. நாளைக்கு 4ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. 5ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. அந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கை கொடுக்க போகிற நம்பர் வந்து 4. அதே மாதிரி 6, 5ங்கிறத ரொம்ப அதிகமாக கை கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கிறத என்னுடைய கணக்காக இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது. இன்றைக்கி நமக்கு ஒரு ஃபுல் டிஜிட் தான் கொடுத்துருந்தோம். செம்மையாக ஒரு வின்னிங். கண்டிப்பாக நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது. மிஸ் பண்ணாமல் வச்சிங்கன்னா மட்டும் போதும். செம்மையாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.